நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரெட்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். போதும், நான் முதல் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நம்புகிற பொழுது நீங்க அவருடைய ஜனமாய் மாறுகிறீர்கள். சத்துருடைய கவனம் எங்கதமா இருக்கும்? நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்க நம்பிக்கையை இழப்பதற்கு அவன் என்ன செய்யணுமோ அதை ரொம்ப கவனமா செய்வான். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை இழப்பதற்காக என்ன திட்டம் தீட்ட வேண்டுமோ அதை ரொம்ப கவனமா செய்கிறான். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது எசேக்கியா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா மாதிரி ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சதுல யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆனா இவன் நம்பிக்கை அசைப்பதற்கு அந்த அசிரியா ராஜா என்னதான் பயன்படுத்துறான்? அவன் சொல்றான், என்ன ராஜா நம்ப வைக்கலாம் பாக்குறியா? எத்தனையோ ராஜாக்களை நான் ஜெயித்தேன். அவன் லிஸ்ட் போட்டு சொல்றான் பாருங்க. அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். என் பிதாக்கள் அழித்து போட்ட கோசானையும் ஆரானையும் ரேட்சேப்பையும் தெலாசார் என்று சொல்லி லிஸ்ட் போறான். நான் சொல்லுகிறேன், முதலாவது உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் மேல வச்சுக்க நம்பிக்கையை அவன் எடுப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க முன்னாட்களிலே அடைந்த தோல்விகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவான். நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையை நீங்க இழப்பதற்கு சத்துரு பயன்படுத்துற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? நீங்க முன்னாட்களிலே அடைந்த தோல்விகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இப்படி தோத்தீங்களே, இந்த இடத்த தோத்துட்டியே, அந்த இடத்த தோல்வி அடைஞ்சியே, அப்போ எப்படி ஆச்சு, இதாயிடுச்சுல, இது நடந்துச்சுல அப்படின்னு உங்களுடைய தோல்விகளை உங்களை நினைப்பூட்டி உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையை இழக்க பண்ணுவதுதான் சத்துருவின் திட்டம். நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஏன் தெரியுமா? ஆமா, இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே, இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுட்டேனே, இந்த இடத்துல நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, இந்த இடத்துல என் ஜெபம் கேட்கப்படலையே, அப்போ அதே மாதிரி ஆண்டவர் இந்த காரியத்திலையும் என் ஜெபத்தை கேட்காம போயிடுவாரோ அப்படின்னு ஆண்டவர் மேல நம்பிக்கையை அவன் இழக்க பண்ணுவான். ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் சொல்லுகிறேன், அவரை நம்புகிறவர்கள் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அவரை நம்பும்போது கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சத்துரு எவ்வளவுதான் உங்க காதுல பேசலாம், செவி கொடுக்காதீங்க. ரொம்ப முக்கியம். எசேக்கியா நல்ல அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். சத்துரு பேசுறதுக்கு செவி கொடுக்கல. நமக்கு ஒரு விஷயம் சொன்ன உடனே பயந்துடுறோம். ஐயோ சொல்லிட்டாங்களே, ஆமா சத்துரு சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை தோத்துட்டேன், இந்த காரியத்தை தோத்து போயிட்டேன், அந்த விஷயத்தை தலை குனிஞ்சினேன், இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, அப்போ இதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பயத்து மேல பயம் அப்படி ஜாஸ்தி ஆயிடுது. நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. பிசாசு பேசுறதுக்கும் சத்துருக்கள் பேசுறதுக்கும் நீங்க செவி கொடுக்கவே கூடாது. நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம். அதே ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை, நல்லா கேளுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்கள் அவரை நம்புகிறவர்கள். அவருடைய ஜனங்கள் அவரை நம்புகிறவருடைய ஜனங்கள் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, முதலாவது அவர்கள் ஆலயத்துக்கு போவாங்க. சத்துரு எவ்வளவுதான் உச்சகட்டமான நிலைமையில பேசினாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற ஜனம்தான் அவரை நம்புகிற ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எத்தனை பேர் நீங்க வரீங்க? இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்ல, இதுக்கப்புறம் எப்போ வருவோம்? ஹல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
அத்தனை ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் கேள்விக்குறி தான். உடம்பு சரியில்லா இருக்குமோ, நல்லா இருந்தா, ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா தெரியாது, சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை உண்டாகணும். எந்த ஒரு ஜனம் கர்த்தரை நம்பி இருக்குதோ அவங்க இருதயம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு தேடி போகும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம். ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, எப்பா எப்படியாவது அந்த சங்கிலி ஜெபத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டுருப்பா. எப்படி சங்கிலி ஜெபம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பா, அதுதான்ப்பா எங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி, அதை கொஞ்சம் திறந்து விட்டா நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம் அடிக்கடி. உங்க வாஞ்ச ஆலயத்து மேல இருக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் வந்து ஆலயத்துல வந்து உட்காந்து ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆசை என்னைக்கு உங்களுக்கு வருதோ நீங்க சொல்லலாம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம். அந்த ஜனத்தை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா.